peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருமையான வாசகங்களையும் வசனங்களையும் கூறுகின்றார். மோயிசன் வழியாக தன்னுடைய பிள்ளைகளை அவர் வழி நடத்த விரும்புகின்றார். கடவுளை நம்புங்கள். அதுல இருக்கிற ஒரே கோட்பாடு என்னவென்றால், கடவுளை நம்புங்கள், கடவுளுடைய கோட்பாடுகளை பின்பற்றுங்கள். Love the Lord and follow his laws is the main concept of the first reading. The Lord wants you. The Lord loves you. He needs you. He wants to bless you. He wants to have you in his heart. மோயிசன் வழியாக சொல்லுகிறார், கடவுள் உன்னை அன்பு செய்கிறார், அவருக்கு நீ வேண்டும், அவர் உன்னை நெருக்கமாக அன்பு செய்கின்றார், உன்னிலே அவர் மகிழ்ச்சியை காண்கிறார். நீ அவரோடு இருக்கையிலே அவர் பரிபூர்ண ஆனந்தத்தை பெறுகின்றார். அதிலே நாமும் ஆனந்தத்தை பெறுகின்றோம். We too get the happiness of the Lord, of the sovereign Lord. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பக்கத்தில் நம்மை நெருங்க விடாமல் தடுப்பது என்ன? சிந்தித்தால், ஒன்று பணம், இன்னொன்று காமம், இன்னொன்று நம்முடைய உறவுகளின் இழிவான தன்மைகள். இது மூன்றும் தான் ஆண்டவரிடமிருந்து நம்மை பிரித்து எடுப்பது. What are the things that separate us from the love of the Lord? One is money, another one is sexual pleasure, another one is the bad relationship that we have towards others or others have towards us. These three things are the blocking stone which hinders our relationship with the Lord. This is the big obstacle by which we are not able to go closer to the Lord. தெய்வ பிள்ளைகளே, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லல, ஆனால் அதற்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காதே என்று ஆண்டவர் கட்டளை இடுகின்றார். நீ அதன் மேலே உள்ள பாசத்தை என் மேலே காண்பி. உலகையெல்லாம் படைத்தவன் நான். I only created the whole world. It is useless to love all those things, and it is useful and life giving if you love me. அதைதான் ஆண்டவர் சுவிசேஷத்திலும் கூறுகின்றார். நீ உன்னுடைய அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாய், பகைவரிடம் வெறுப்பு காட்டுவாய் என்று எழுதியுள்ளது. Love all the neighbors and hate all the enemies. It is written. But Jesus rewrites the history of the traditional saying that love your enemies and pray for all those who persecute you. உன்னுடைய பகைவரை நீ அன்பு செய், உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீ ஜெபி என்று நாம் சிந்திக்கையிலே, தெய்வ பிள்ளைகளே, நம்ம actually what you are doing, நீ நிஜமாகவே என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய பகைவன் ஒரு அறை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான், இல்ல ஒரு முறைப்பு முறைச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான், இல்ல யார்ட்டையோ எவனாவது அவனை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அது காத்தோட போயிடுச்சு, அது காணாம போச்சு. ஆனால் அதை எடுத்துட்டு வந்து உன்னுடைய இருதயத்தில் வைப்பாய். முதல்ல உன் காதுல வைப்ப, அப்புறம் உன் இருதயத்துல வைப்ப, அப்புறம் உன் மூளையில வைப்ப, அப்புறம் அந்த மூளையிலேருந்து எல்லா நரம்பு நாடிகளிலும் வைத்து கொண்டு அவன் அடிச்சிருவான், அவன் அடிச்சிருவான், அவன் அடிச்சிருவான், அவன் முறைச்சான், அவன் முறைச்சான், அவன் முறைச்சான், அவன் முறைச்சான். இதேதான் நாம் செய்து கொண்டிருப்போம், நினைத்து கொண்டிருப்போம், அதை தாங்கி கொண்டிருப்போம், அதை சுமந்து கொண்டிருப்போம். My dear friends, maybe your enemies one day bet you or scolded you or just stared at you or he told something to someone and that person came and told you about what he said, and after hearing you take into your ears and you take those things into your heart and you take those things in your thoughts and you take into brain, and from brain it is activated to the whole body, and you carry on, you carry on, you carry all those burdens within you.
It will not be deleted for few days. It will not be deleted for few months. It will not be deleted for few years. அததான் நீ சுமந்து கொண்டிருக்கின்றாய். நீ கடவுளுடைய கட்டளைகளை சுமக்கவில்லை, கடவுளுடைய ஆజ్ఞைகளை சுமக்கவில்லை, கடவுளுடைய அன்பை சுமக்கவில்லை. ஆனால் உன்னுடைய அழிந்து போகின்ற உன்னுடைய கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாய். காலங்களால் தவிர்க்கப்படுகின்ற, கடவுளால் அழிக்கப்படுகின்ற அந்த சுமைகளை நீ சுமந்து கொண்டே இருக்கிறாய். ஒரு நாள் உன் பையன் குடிச்சிட்டான், ஆனா அதையே நீ 10 வருஷமா சுமக்கிற. அவன் குடிச்சிட்டான், அதையே சொல்லி 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 அவனை குடிகாரனா ஆக்கிட்ட. உன் புருஷன் யாராவது ஒருத்திட்ட பேசிருப்பான், அந்த ஒருத்திய வச்சுக்கிட்டு 10 வருஷமா நீ குடும்பம் நடத்துற. அவன் அன்னைக்கே விட்டுட்டு வந்துட்டான், ஆனா நீ அவளோட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிற. தெய்வ பிள்ளைகளே, what are we doing? Maybe one day your son drank, he took drinks, alcohol, and by seeing that you decided that every day he is drinking. And by seeing your husband speaking to someone one day, and he left that lady at that time only, at that moment only, but you carried her, you are carrying her for 10 years, 15 years. It is not deleted from your mind. It is not deleted in your life. It is not deleted from your family life. இது இப்படி இருந்தால் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாய்? நம்முடைய பகைவனை அகற்றி போடு. கடவுள் ஏன் சொன்னார் அவர்களுக்காக ஜெபி என்றால், நீ ஜெபிச்சிட்டு கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. You don't carry, you lose peace. நீ சமாதானத்தை இழக்கின்றாய், சந்தோஷத்தை இழக்கின்றாய். நீ ஒரு தேவனுடைய ஆலயம். You are a tower of the Lord. You are the temple of the Lord. நீ தேவனுடைய கோபுரம். அந்த கோபுரத்தை நீ கட்டாமல் குடிசையை எரிச்சுக்கிட்டு இருக்கிற. You are burning yourself. You are burning the hut that is built by you. You should build towers in your life. You should build towers of the Lord in your life. கடவுளுடைய கோபுரத்தை கட்டுவதற்காக தான் நாம் இந்த உலகத்திலே வந்திருக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அதுதான் கடவுள் ஒரு சில நேரங்கள்ல சொன்னார், இந்த அர்த்தங்கள் எல்லாம் இவர்களுக்கு புரியாது என்று. அப்ப சீடர்களை பார்த்து, ஐயா எங்களுக்கும் புரியலையா? அவங்களுக்கு தான் புரியல, எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கும் புரியலையா? அப்படி என்று அவர் சொல்லுகின்றார். Sometimes we have to go beyond ourselves, beyond our thoughts, beyond our limitation, my dear friends. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிற இடத்திற்கு பின்புறமாக நாம் செல்ல வேண்டும், முன்புறமாக செல்ல வேண்டும், மேலாக செல்ல வேண்டும், உயர்வாக செல்ல வேண்டும். நம்ம மட்டையில ஊர்ன குட்டையில ஊர்ன மட்டை கிடையாது, இல்ல குளத்துல உழுத தவக்கால கிடையாது. We have to come out. வெளியே வா, உன்னிடத்திலிருந்து நீ வெளியே வா, உன்னுடைய உலகத்திலிருந்து நீ வெளியே வா. You have to come out from your small world. You are a prosperous being. You are a shining star. நீ பிரகாசமான ஒரு நட்சத்திரம். நீ வெளியே வர வேண்டும் மகளே. ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்னமும் அந்த எதிரியே பிடிச்சுக்கிட்டு இருப்ப, வாழ்க்கை ஃபுல்லா அவன் எதிரி தான் உனக்கு. அவனை விட்டு நீ என்னைக்காவது வெளியே வந்தியா? We cannot come out. You cannot come out. You cannot live your life without thinking him. Whole your life you thought about him. You thought about that family. You thought about that idiot family, that cruel family, that criminal family. அந்த நாசமான போற குடும்பத்தை பத்தி நீ நினைச்சுக்கிட்டு உன் குடும்பத்தை நாசமா ஆக்கிட்ட. இதுதான் வாழ்க்கையில நடக்கிறது. அவனை விட்டுட்டு மறந்துட்டு ஓடிடு, கடவுள்கிட்ட ஓடிவா. அவரையே நினைச்சு, இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கின தேவன், இந்த உலகத்தையே உருவாக்கின தேவனை ஒரு நிமிஷமாவது நீ நினைத்து பார்த்தாயா? உன்னுடைய கவலைகள் தான், உன்னுடைய சிந்தனைகள் தான், உன்னுடைய பிள்ளைகள் தான் உனக்கு உலகம். அதை விட்டு வெளியே வந்தாயா? உன் புருஷனை போட்டு நோயோ நோண்டிக்கிட்டே இருப்ப, உன் பொண்டாட்டிய போட்டு நோயோ ஓண்டிக்கிட்டே இருப்ப. அதை விட்டு வெளியே வா. வெளியே வேணா வெளியில ஓடி போறது கிடையாது, எவ்வளையோ தூக்கிட்டு இல்ல கூட்டிட்டு ஓடுறது கிடையாது. Within yourself you have to come out. You have to come out. Realize the Lord of the love.
Realize the Lord of love. Meditate over him and absorb him. Inhale him. Eat him. Breathe him. My dear friends, அவரையே சுவாசி, அவரையே சாப்பிடு. நீ உன்னை விட்டு உன்னுடைய எண்ணங்களை விட்டு வெளியே வர வேண்டும். நீ மண்ணு கிடையாது. அதையும் தாண்டி பரலோக தேவனுடைய சுவாசத்தை ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற, சுவாசத்தை பெற்றிருக்கின்ற ஒரு சிறப்பான பொக்கிஷம் நீ. பொக்கிஷம். You are the pearl. You are the precious treasure in the sight of the Lord. Should not destroy yourself. குடிச்சுக்கிட்டு மது போட்டுக்கிட்டு இல்ல கஞ்சா அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் அவனையே அழிச்சுக்க நிறைய பொம்பளை பிள்ளைங்களை அழிச்சுக்குது. தெய்வ பிள்ளைகளே, everyone is killing themselves. Literally they are destroying themselves. Literally they are killing themselves. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் அவன் கல்யாணம் ஆனவனாக இருந்தாலும் கல்யாணம் ஆகல என்றாலும் அவன் குடிக்கிறவனாக இருந்தால் இல்ல கஞ்சா அடிக்கிறவனாக இருந்தால் இல்ல சினிமா பார்க்கிறவனாக இருந்தால் இல்ல டிவி பார்க்கிறவனாக இருந்தால் இல்ல போன் பார்க்கிறவனாக இருந்தால் அவன் அவனையே கொன்று கொண்டிருக்கின்றான். You are a frog in the well. நீ if you are watching TV or cinema or reels or you are busy with the phone, you are literally you are killing yourself. நீ உன்னையே கொன்று கொண்டிருக்கிறாய். You have to come out. You have to come out and realize the love of the Lord. Sit in the presence of the Lord. Think over him that he created the whole world. அவர் இந்த உலகத்தையே படைத்தார். அவர் அன்பு செய்தார். அவர் நேசித்தார். அவர் நம்மை எல்லாம் உருவாக்கின தேவன். இன்று அவர் பிரசன்னமாய் இருக்கிறார். பிரபஞ்சத்திலே ஊடுருவி கொண்டிருக்கின்றார். அவருடைய அந்த ஆழ்ந்த உணர்வை நாம் நம்முடைய உள்ளத்திலே உணர வேண்டும். அவர் நமக்குள்ளாய் இறங்கி வர வேண்டும். அவர் தன்னுடைய பரிசுத்த சிலுவையினாலே இந்த உலகத்தை ரட்சித்தார். அதே போல தம்முடைய பரிசுத்த ஒளியினாலே he is redeeming the world. By his shining light he is redeeming the world. He is removing all the darkness. He offered himself as a sacrifice once and for all, and he is our savior. He is our redeemer. He is with us. He is in us. He is for us. So we should never leave him. You should never leave him. Leave everything of this world. இந்த உலக காரியங்கள் அனைத்தையும் விட்டு அவரோட ஓடிவா மகனே மகளே, அவரோட ஓடிவா. அவருடைய அன்பை உணரு. அவர் வருவார். அப்ப பிள்ளைங்க கூப்பிட்டா அப்பா வர மாட்டாரா? If children call, will the dad does not come? He comes. If the children call, dad surely comes. அதே போல நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவரை அழைக்கும் பொழுது he will surely come. அவர் நிச்சயமாக வருவார், நமக்காக வருவார். அவர் நம்மை கைவிட்டு விட்டு போகவில்லை. நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற வாக்கை கொடுத்திருக்கிறார். God is with you. He will bless you. He will bless you, my dear child. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய அன்பு செலுத்துவரிடமே நீங்க அன்பு செலுத்துகிறானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுகளானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? மற்றவர்களுக்கு மேலாக செய்ய வேண்டும். இதெல்லாம் ஆர்டினரி திங். அவருக்கு கை கொடு, இவருக்கு கை கொடு, அவருக்கு கை கொடு, அவற்றை இவற்றை, இதெல்லாம் ஆர்டினரி திங். Aim for something greater. ஒரு பெரிய காரியத்துக்காய் நீ உன்னையே அர்ப்பணி. ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும், நேத்து திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசிலா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி, சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 செலுத்தினால் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் திருப்பலி அர்ப்பணிக்கப்படும். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை ஏறடுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து உங்களுக்காக ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்பதை அன்போடு நினைவு கூறுங்கள். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிறைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்திற்கு 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக உரசி தேயுங்க. உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கருணை எண்ணெய், மெர்சி ஆயில், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதம் அனைத்திற்கும் 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக தேயுங்கள். உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த எண்ணெய்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. தெய்வ பிள்ளைகளே, இது மூலிகை எண்ணெய். தேவன் அதிசயங்களை செய்ய வல்லமையாக கொடுத்த எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையுள்ள ஜெப புத்தகம். தெய்வ பிள்ளைகளே, 120 வருடம் பழமையானது. நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்த ரகசிய ஜெபங்கள் உடையவை. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட் என்ற சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வையுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க. இந்த ஊழியத்தை நீங்களும் பலப்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாவது துணி, நோட்டு, பேனா, புத்தகங்கள் என்று நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.